ஹாய் கைஸ். கோச்சிங்னா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னு பேசிக்கே இது வரைக்கும் நான் எங்கேயுமே பேசல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. கோச்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் வந்து தான் வாழ்க்கையில தான் ஆசைப்பட்டதை வாழ முடியல. ஓகேயா? ஸோ இன்னொன்னு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட இருக்காங்க, நிறைய டிப்ரெஷன்ல இருக்காங்க, நிறைய சேட்னஸ்ல இருக்காங்க. எப்படி மீண்டு வரணும்னு தெரியல, ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்றாங்க, வாழ்க்கையை ரொம்ப எம்டியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க, வாழ்க்கையை மீனிங்லெஸ்ஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்படிங்கும் போதெல்லாம் அதோட பிளஸ் இது மாத்திரம் இருந்தா பத்தாது. இப்படி இருக்காங்க, அதே சமயத்துல எனக்கு எங்க இருந்தாவது ஹெல்ப் கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிசிக்கலா இயர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இயர்ஸ் வந்து சுத்தி நடக்கிற விஷயங்களை வேணுமோ வேண்டாமோ ஏர்ல வைப்ரேஷன்ஸ் ஒர்க் ஆகுது, அந்த சவுண்ட வந்து இன்டேக் பண்ற கெப்பாசிட்டியோட கடவுள் நம்மளை படைச்சிருக்காது. அதனால இயர் இன்டேக் பண்ணிக்குது, நம்மளுக்கு கேக்குது. ஆனா இது வந்து வெளியே தெரியற காது, இது புறக்காது, உடல் உறுப்பு காது. இதே மாதிரி மனசுக்குள்ள அகக்காதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகக்காது திறக்கணும் அவங்களுக்கு. திறந்து நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கணும். கேட்டா மட்டும் பத்தாது, அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சா நான் எனக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், அதுவும் இருக்கணும். ஓகேயா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அந்த டைம்ல தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் தி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. தே ஆர் ரெடி ஃபார் கோச்சிங். கோச்சிங்னா என்ன அப்படின்னா, இப் சப்போஸ் இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு வாழ்வியல் சிக்கல்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு நான் உங்களுக்கு நான் கடந்து வந்த பாதையை பத்தி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தை சொல்லி நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், சோ இந்த மாதிரி நான் அதை கடந்து வந்தேன், எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சது, நான் நினைச்சது என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்றோம். நீங்க அதையே அப்படியே வாழ முடியாது. ஏன்னா என்னுடைய வாழ்வியல் சூழல் வேற, சிக்கல் வேணா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குமே தவிர என்னுடைய வாழ்வியல் சூழல் வேற, உங்களுடைய வாழ்வியல் சூழல் வேற. அப்போ உங்க வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை எப்படி அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி நான் சொல்லி கொடுக்குற கோச்சிங்ஸ் எல்லாம் லைஃப் பார்த்து அமைச்சுக்கிட்டு வாழுவீங்களோ அந்த கைடன்ஸுக்கு பேரு தான் கோச்சிங். ஓகேயா? இப்ப நான் எடுக்கிற கால் செஷனா இருக்கட்டும், 1.5 hours கால் செஷன்ல நீங்க அந்த சைடு இருந்து பேசுறீங்க, நானும் இந்த சைடு இருந்து என்னுடைய கைடன்ஸ் ஃபுல்லா கொடுக்குறேன் இல்லையா? சோ அந்த கால் செஷனா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸா இருக்கக்கூடிய டிஜிட்டல் கோச்சிங் மெட்டீரியல், கோர்ஸ் மெட்டீரியலா இருக்கட்டும், 1-on-1 செக்ஷன் வாட்ஸ்அப்ல நம்ம கால் பேசுறோம் இல்லையா, வீடியோ கால், அந்த செஷனா இருக்கட்டும், ஜூம் மீட்டிங்ல 1 to many நம்ம பேசுறோம்ல, இது எல்லாமே கோச்சிங் தான். இது எல்லாமே என்ன, நான் அனுபவிச்சத ஸ்பூன் ஃபீடிங்கா உங்களுக்கு நான் ஊட்டவே இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை கைடன்ஸா உங்களுக்கு கொடுக்குறேன். தட் இஸ் கால்ட் கோச்சிங். ஓகேயா? அப்போ கண்டிப்பான முறையில கோச்சிங்கான மென்டர் எப்படி இருக்கணும், தான் வாழ்க்கையில அதை வாழ்ந்து அனுபவிச்சு சக்சஸ்ஃபுல் ஆகி இன்னைக்கு மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு இருக்கிற ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ஃபீல்டுல ரோல் மாடலா லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய மென்டரா இருக்கணும். ஓகேயா? சோ இது ஒண்ணு. இன்னொன்னு, கோச்சினுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்க கிளைண்டா எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைஃப் லாங் எங்கூட கிளைண்டாவே பயணிக்கணும், இல்ல நட்பு ரீதியாவே பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுற ஆள் கோச்சாவே இருக்க முடியாது. நான் போடவும் மாட்டேன். கரெக்டா இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆமாஞ்சாமி போடுவேன். ஓகே? தப்பா இருந்துச்சுன்னா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி முகத்துக்கு நேரா நீ பண்றது தப்புன்னு சுட்டி காட்டுறதுக்கு தான் கோச்சு வேணும். சின்ச்சா அடிக்கிறதுக்கு எதுக்கு கோச்சு? அது கோச்சே தேவையில்லை. உங்களுக்கு சின்ச்சா அடிக்கிற ஆளுங்களா நீங்க சுத்தி வச்சுக்கலாம். ஓகேயா? சோ இன்னொரு விஷயமும், கோச்சோட மிக முக்கியமான வேலை என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட் இனிமேல் கோச் இல்லாமல் என்னாலே நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும், என் கோச் சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு என் வாழ்க்கை பாதையை அமைச்சிட்டேன், இனிமே என்னால மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிட முடியுங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது இல்லையா?
அப்ப கோச் இல்லாமே அந்த ஸ்டூடெண்ட் முன்னேறிட்டான் அப்படின்னா கோச் விலகி போயிடுறாங்க இல்லையா, தன் கடமையை முடிச்சுட்டு. ஆனா வாட்ச் அண்ட் வார்ட்ல தான் இருப்பாங்க, வாட்ச் அண்ட் வார்ட்ல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயாவது தேவைன்னா ஸ்டூடெண்ட் கூப்பிடுவாங்க. அந்த டைம்ல அவைலபிளா தான் இருப்பாங்க எல்லா கோச்சும். ஓகே, ஆனா அந்த லெவலுக்கு கோச் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு அவங்களே அவங்க ஜேர்னியை பயணிக்கிற அளவுக்கு தயார்படுத்துறது தான் ஒரு கோச்சோட வேலை ஆக்சுவலாக. ஓகேயா? ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட் எந்த விதமான ஒரு ஸ்டக்கும் இல்லாமல் பயணிச்சிடுவாங்க. அப்படியே ஸ்டக் ஆனாலும் கூட அவங்களே அதுக்கு இப்படி தான் பயணிக்கணும், அந்த ரெக்டிஃபிகேஷனையும் பண்ணி மார்ச் ஃபார்வர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டையே அவங்களோட ஜேர்னியை பயணிக்கிறதுக்கு எலிஜிபிள் பண்ணுற வேலை தான் ஒரு கோச்சோட வேலை. அந்த கைடன்ஸை கொடுக்குறது தான் கோச்சோட வேலை. ஓகேயா? ஸோ இதுதான் கோச்சு. இதுக்கப்புறம் ஹீலிங்க்கு வருவோம். ஹீலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹீலிங்னா என்னென்னா, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப விரக்தியாக இருக்கேன், ஃபஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது, வாழ்க்கையவே வாழ பிடிக்கல, வாழ்க்கையே மீனிங்லெஸ்ஸாக எனக்கு தோணுது, ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது வாழ்க்கையில். இப்படி ஆளுங்களுக்கு தான் ஹீலிங் தேவை. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக யாரோ ஒருத்தவங்க அவங்கள எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹர்ட் ரொம்ப டீப்பாக அவங்களுக்குள்ளே போயிருக்கும். அந்த ஹர்ட்டை அவங்களால மறக்கவே முடியாமல் அதை திருப்பி 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 அவங்களுக்குள்ளேயே ரீப்ளே பண்ணி நினச்சி பார்த்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. அதுதான் ரொம்ப ட்ராமடைஸ் ஆகி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி இவங்க நமக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ, அதனால அதை லெட்கோன்னு அவங்களால விட முடியல. அந்த விட முடியாததுனால அவங்க அனுபவிக்கிற அந்த ரணம், ஒவ்வொரு தடவையும் எப்படி அவ இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த விதம் அந்த ஹர்ட்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணுது, தீவிரத்தன்மையை ஜாஸ்தி பண்ணி ட்ராமடைஸ் ஆக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அதை லெட்கோ, அவங்களோட ஹையர் பர்பஸ்க்கு அது சர்வ் ஆகலை அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதை லெட்கோன்னு விடணும் அவங்க. ஆக்சுவலாக அதை விட முடியாமல் அவஸ்தைப்படுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த ஹீலிங் அப்படிங்கிறதே தேவைப்படுது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஹீலர்ஸு, ஹீலிங் சம்மந்தமாக கோச்சிங் கொடுக்குறவங்க நாங்கள்லாம் என்ன செய்கிறோன்னா, அதை லெட்கோன்னு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த லெட்கோன்னு விடுற ப்ராசஸ் தான் ஹீலிங். ஆக்சுவலாக எப்போங்க நீங்கள் ரொம்ப ட்ராமடைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, எப்போ அந்த ஹர்ட் உருவாகும் நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேர் எப்போ அளவுக்கு அதிகமாக ஒருத்தரை நேசிக்கிறாங்களோ, 2 பேர்த்துக்கு நடுவில் எப்போ நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு உருவாயிடுச்சோ, எப்போ ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்னேகமாக இருக்கிறாங்க, அப்போ தான் ஒருத்தர் இன்னொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலை, டிஸப்பாயிண்ட்டாக பண்ணுறாங்க. இன்னொன்று எதிர்மறையான கருத்துக்கள், இவங்க சொல்கிறதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் சொல்கிறாங்க, 2 பேர்த்துக்கும் அந்த வைப்ரேஷன் ஒத்து போகலை, ஏதோ ஒன்று ஒத்து போகலைங்கிறத தாண்டி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டாங்க, ரொம்ப தாக்கத்தோடு பேசிட்டாங்க. அப்படிங்கும்போது தான் ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். எவனோ தெருவில் போகிற ஒருத்தன் நம்மளை ஏதோ ஒன்று சொல்லிட்டான்னு ஹர்ட்ஃபுல்லாக பேசுவோமா, பலார் நோங்கி அரைஞ்சிட்டு வந்துடுவோம் அவனை, இல்லையா? அப்போ நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களே நம்மளை புரிஞ்சுக்காமல் நம்மளை ரொம்ப ஊசி குத்துற மாதிரி வார்த்தையால் காயப்படுத்தும் போது தான் ஹர்ட் ஆகும். ஸோ அப்படி ஆளுங்களை, அப்போ என்ன அர்த்தம், அவங்கள நேசிக்கிறனால தான் எப்படி அவள் அப்படி பண்ணலாங்கிற கொஷினே வருது. ஸோ அப்போ அந்த கொஷின் வர்றதுனால தான் நம்மளால் அதை லெட்கோனே விட முடியல, இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட்டை தான் நீங்கள் மறக்கணும், அந்த பிட்டர்னஸை தான் மறக்கணும், அந்த பிட்டர்னஸை தான் நீங்கள் விடணும். அந்த பர்சனையே நீங்கள் மறக்கிற ஜேர்னி இல்லை ஹீலிங் ஜேர்னி, அந்த பர்சனையே விட்டொழிக்கிற ஜேர்னியும் இல்லை ஹீலிங் ஜேர்னி. ஓகேயா? அந்த பர்சனையே நீங்கள் மறந்துட்டீங்க கொஞ்ச நாளில் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அந்த பர்சனை நீங்கள் இப்போ லவ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். லவ்னு வெளியே வார்த்தையாக சொல்லிகிட்டு இருந்திருக்கீங்க, இல்லை வேறு ஆப்ஷன் இல்லாமல் கட்டாய சட்டமாக அந்த வீட்டில் அந்த பர்சன் கூட இருந்ததுனால நீங்கள் அவரை நேசிக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, உண்மையிலே ஒரு நபரை நீங்கள் நேசிச்சிருந்தீங்கன்னா அவங்க பண்ண அந்த பிட்டர்னஸை தான் உங்களால் மறக்க முடியும். லெட்கோன்னு விட்டுருவீங்க,
பெருந்தன்மையோடு விட்டுறதுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். அதை விட்டுருவீங்க. ஓகே அவனும் வந்து என்ன செய்வான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இல்லை அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அந்த சூழ்நிலைக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலை கைதியாக இருந்தால் அவன் செஞ்சுட்டான், அதான் செஞ்சாச்சு முடிஞ்சாச்சு போயாச்சு, இல்லை இன்னும் நம்ம அதை சுமந்துக்கிட்டே என்ன செய்ய போகிறோம், இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த ரணத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி விட்டுருவீங்க, லெட்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, இது எப்போ வரும், உண்மையிலே நீங்கள் அந்த பர்சனை ஆத்மார்த்தமாக நேசிக்கும் போது தான் வரும். அப்போ இந்தளவுக்கு நேசிக்கிற பர்சனை மறக்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அந்த லெட்கோன்னு விட்டுற ப்ராசஸ் தான் ஹீலிங். அதுக்கு தான் நாங்கள் சொல்லித்தருவோம். அந்த பர்சனையே மறந்துடுறதுக்குள்ள யாராலையும் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அந்த வருத்தத்தை மறப்பதற்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த பிட்டர்னஸையும் அந்த பேட் இன்சிடென்ட் நெகட்டிவிட்டியும் மறக்கிறதுக்கு சொல்லித்தருவோம். பாசிட்டிவாக அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை வச்சு ரெயின்ஃபோர்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் ஹீலிங் ஜேர்னி. ஸோ இப்போ அஸ் அ ஹோல் கோச்சிங்னா என்ன, ஹீலிங்னா என்னன்னு உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் என்கிட்ட கோச்சிங் சம்மந்தமாக கேட்கும்போது, ஹீலிங் சம்மந்தமாக கேட்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டியோட கொஷின் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இது மாதிரி பேசிக்கான நிறைய விஷயம் இன்னும் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோஸில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.